ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்பிஓ ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பா வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஐஓபி எல்பிஓலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஹஸ்பண்ட்ஸ். ஓவராலா 250 வேக்கன்ஸீஸ். அதில தமிழ்நாட்டுக்கு 100 வேக்கன்ஸீஸ் இருக்கு. இது ஸ்டேட் வைஸ் எக்ஸாம் தான் எல்பிடி அப்படிங்கிறது இருக்கும். இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஆப்ட் ரீசனிங்கில எல்லாருமே அட்டெண்ட் பண்ணிருவாங்க. 60 மார்க் இருக்கு. 30 கொஸ்டின் 60 மார்க். ஒவ்வொரு மணி நேரம் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணிருவாங்க. எல்லா கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ணிருவாங்க. எல்லாருன்னா, அதாவது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு 100 வேக்கன்சி தானே. அப்போ ஒரு 300 பேர் இல்லைனா ஒரு 500 பேர் இன்டர்வியூக்கு போவாங்களா? அதை விட டபுள் மடங்கே வந்து ஃபுல் அட்டெம்ப்ட் குடுப்பாங்க. ஓகேங்களா? அதில் 1, 2 தப்பு ஆகலாம். அது வந்து இருக்கிறது தான். ஆனா இந்த எக்ஸாமை நீங்க கிராக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸும் இங்கிலீஷ்லேயும் நல்ல ஸ்கோர் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். இது 3ம் தான் உங்களை இந்த எக்ஸாமை கிராக் பண்ண வைக்கும். கண்டிப்பாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பெஸ்ட் சோர்ஸ் அப்படின்னா அஃபேர்ஸ் க்ளவுடில், ஸ்மார்ட் கிடாவில், ஜி ஆதித்யா சார், அப்பர்ஜித், இந்த மாதிரி நிறைய சோர்ஸ் இருக்குது. இந்த சோர்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாமே நல்ல சோர்ஸ் தான். படிச்சுட்டு ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் அஃபேர்ஸ் க்ளவுடில் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வாங்கினா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஏஜ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு எப்போயுமே இருக்கக்கூடிய ஒரு PO ஏஜ் எலிஜிபிலிட்டி தான் வச்சுருக்காங்க. 21லேருந்து 30. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. எல்லா ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/8/2026 இருக்குது. அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய டேட் 24ஆம் தேதி வரை இருக்குது. முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் NICL அசிஸ்டண்ட்டில் நிறைய பேர் அப்ளை பண்ண முடியாமையே போயிடுச்சு. அந்த மாதிரி இதையும் வச்சுக்க வேண்டாம். முன்னாடியே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ, இந்த மாதிரி இன்னும் சில பேங்க்ஸில் LBO ரெக்ரூட்மெண்ட் வரும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸில் டச்சில் இருங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் தான் இங்கே கீ ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா டக்குன்னு வந்து இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் கிடையாது. டைரெக்டாக மெயின்ஸ் தான். எக்ஸாம் டேட் நான் வந்து எனக்கு கிடைச்சது உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நாள்லாம் கிடைக்காது. மேக்ஸிமம் ஒரு 45லேருந்து 60 டேஸ் இந்த இன்பிட்வீன் இவ்வளோ கேப் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா இன்பிட்வீனில் உங்களுக்கு வேறு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லாம் இருக்கும். அதனால் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் அப்கமிங்கில் வரக்கூடிய LBOவும் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை டச்சில் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இன்னையிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம். முக்கியமான டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் லேட்டர் ஆஃப் த வீடியோவில் போடுறேன். முக்கியமாக பேங்கிங் அவேர்னஸ் இருக்கும். எப்படி ஆர்கனைஸ்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நான் நாளைக்கு போடுறேன். ஸோ, இந்த வீடியோவை என்னால் மேக் பண்ண முடியல. நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதுனால இப்போ தான் வந்து வீட்டில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா TN Bankers Academy ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் உங்களுக்காக மெயின்ஸ் பேட்ச் கொண்டு போயிட்டுருக்கோம். தேங்க்யூ.